வியூவர்ஸ், ஒரு கொய்யா கன்று ஏற்றிக்கிட்டு சந்துக்குள்ளக்க இருந்துச்சு. எடுத்து வச்சேன். அது நல்ல இலையெல்லாம் உதிர்ந்து திருப்பி எப்படி தழுத்துருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக குட்டியாக தழுத்துருக்கு பாருங்கள். அது வரைக்கும் என்ன செய்யிட்டோம், வெந்தயம் போட்டு விட்டேன். இன்றைக்கி வந்து இந்த வெந்தயக்கீரையை எடுத்துடணும். ஏன்னா அது இலை தழுத்துட்டுன்னு பெருசாக வரணும்ல, அதுக்காக இதை எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துட்டு எடுக்கணும். எடுக்கலாம் என்ன செய்யுங்க, இங்கே பாருங்கள், பூ பூக்க ஆரம்பிச்சிடும். வெந்தயக்கீரை பூ பூத்துச்சுனாக்கும் அப்புறம் என்ன காய் வர ஆரம்பிச்சிடும். இதை எடுத்தோம்னா நம்ம புளிக்குழம்புக்கு இதை போட்டு வச்சுக்கிடலாம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், புதினாவும் நல்ல பெரிய பெரிய இலையாக இருந்துருச்சு. அதையும் கொஞ்சம் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். விவர்ஸ், வெந்தயக்கீரை எவ்வளோ கிடச்சிக்குன்னு பாருங்கள். ஒரு கட்டுக்கிட்ட கிடச்சிருக்கு. நம்ம தேவையானதை மட்டும் புளிக்குழம்பு போட்டு மிச்சத்தை என்ன செஞ்சோன்னா வீட்டுக்குள்ளே நிழலில் காய போட்டு வச்சா இதுதான் கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. நம்ம பன்னீர் பட்டன் சிக்கன் சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து மேலே தூவி விட்டு கிரீமி போட்டால் சரி செம்மையாக இருக்கும். இதை பாருங்கள், கொஞ்சம் புதினாவும் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. அது கூட 2 செம்பருத்தி பூவு, ஒரே ஒரு ரோஸு, இது வந்து ஒரே ஒரு அவரைக்காய். நீங்கள் என்ன செய்யுங்க, இப்படி ஏதாச்சும் ஒரு செடி வச்சிங்கன்னா அந்த இடத்த எம்டியாக போடாதீங்க. ஒரு மல்லிச்செடியோ ஒரு வெந்தயத்தை தூவி விட்டிங்கன்னா சரி, 20 நாளைக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இது ஒரு சின்ன டிப்ஸு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ.